ஹாய் ஆல், வெல்கம் டு தெரிஞ்சது ஷேர். இன்றைக்கி நம்ம பேசிக் 4 திங்ஸ் வச்சு ஆரி ஒர்க் எப்படி கற்றுக்கலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஃப்ரேம், ஜரி, நீடில் 23 சைஸ், அப்புறம் ஒரு காட்டன் கிளாத். இப்போ இதான் ஃப்ரேமுக்கு மேலே இருக்கிறது. இது வந்து பேஸு. இதுக்கு மேலே வந்து பட்டனாடா சுற்றிக்கோங்க, அப்போ தான் க்ரிப்பு கிடைக்கும், கிளாத் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். இதுக்கு மேலே கிளாத்தை விரித்து நல்லா சுருக்கம் இல்லாமல் டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது கொஞ்சம் நம்மளுக்கு ஃபினிஷிங் வராமல் தான் இருக்கும். பழக பழக உங்களுக்கு வந்து அது நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிடுவீங்க. அந்த போல்ட்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி டைட் பண்ணி நல்லா அந்த எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் இழுத்து விட்டோன்னா நல்லா அது ஃபிக்ஸ் ஆகிடும். இதுவே ஃப்ரேமோடு சேர்த்து ஸ்டாண்டும் இருக்குது, நீங்கள் அதுலேயும் பண்ணலாம். இல்லை ஸ்டார்டிங் நான் வீட்டில் பண்ண போகிறேன்னா வெறும் ஃப்ரேமை மடி மேலே வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இதுலேயுமே ஃபினிஷிங் நல்லா தான் வரும். இந்த மாதிரி ட்ரம்மு மாதிரி சத்தம் கேட்கணும், அந்தளவுக்கு நல்லா இழுத்து இழுத்து நல்லா டைட்டாக பண்ணணும். இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். இப்போ இதான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு ஆரி ஒர்க்கில். இப்போ நீடில் 23 சைஸ் எடுத்துக்கோங்க. ஜரி இதான் வந்து பேசிக்கு. இது நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டா தான் அடுத்தடுத்து பண்ண முடியும். இப்போ ஜரியை வந்து கீழே வச்சுட்டு அந்த ஒரு எண்டோட நூலை வந்து ஒரு எண்டோட நூல் இருக்குல்ல, அதில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா நாட் போட்டுக்கணும். எப்படின்னா நார்மல் நாட்டு தான், நம்ம ஊசி நூலுக்கெலாம் போடுவோம்ல அந்த மாதிரி நாட்டு. நாட் நல்லா தடிமனாக போட்டுக்கோங்க. இது வந்து ஆரி ஒர்க்குக்கான நாட் கிடையாது. ஆரி ஒர்க்கோட ஸ்டார்டிங் நாட் எண்டிங் நாட் அது வேறு. இது நீங்கள் நல்லா எடுக்க பழகினா தான் உங்களுக்கு அந்த நாட் நல்லா வரும். இது வந்து பிகினர்ஸ்க்கான ஒரு பேசிக் நாட்டு. இந்த மாதிரி நாட் போட்டு இதை வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இப்படி சுற்றி எடுத்து உங்கள் தம் ஃபிங்கரையும் ரிங் ஃபிங்கரையும் வச்சு பிடிச்சிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தெரியுதா? இந்த மாதிரி இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரில் சுற்றி ரிங் ஃபிங்கரையும் தம் ஃபிங்கரையும் வச்சு டைட்டாக ஹோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 23 சைஸ் நீடில் இருக்குல்ல, இதை வந்து கொக்கி மாதிரி இருக்கும். அந்த சைடை வந்து நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஊசி கிளாத்தில் குத்தும் போது நம்மளை பார்த்தா மாதிரி இருக்கணும். பார்த்து இருந்து அந்த நூலை வெளியே எடுக்கணும். எடுக்கும்போது லைட்டாக ஒரு ட்விஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும். நீங்கள் ஒரு 2 days இதிலே கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் போட போட அது அழகாக உங்கள் கைக்கு வாட்டமாக வந்துடும். இப்போ கீழே நூல் இருக்குது, மேலே ஊசி நம்மளை பார்த்தா மாதிரி வச்சுட்டு இப்போ ஊசியை உள்ளே இறக்குறீங்க. மேலே ஃபிக்ஸ் பண்ணி அந்த நூலை வெளியே இழுக்கணும். தெரியுதா? இப்போ ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இது வெளியே வராமல் இருக்கிறது தான் கீழே வந்து அங்கே நம்ம நாட் போடுறோம். இப்போ இந்த லூப் உள்ள ஸ்டார்ட் பண்ணி உள்ளே குத்தி ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுத்து நம்ம பேசிக் செயின் ஸ்டிச் போட போகிறோம். இந்த ஸ்டிச் நல்லா பழகினா தான் உங்களால் அடுத்தடுத்த ஸ்டிச் ஈஸியாக பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days கஷ்டமாக தான் இருக்கும். இது ஒன்று உங்கள் கைக்கு நல்லா வாட்டமாக வந்துருச்சுன்னா அடுத்தடுத்தது உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம ஊசியை உள்ளே விடுறோம், கீழே நூலை மாட்டுறோம், மேலே ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுக்கிறோம். தெரியுதா? உள்ளே விடுறோம், ட்விஸ்ட் பண்ணி வெளியே எடுக்கிறோம். இப்போ கீழே பாருங்கள் நான் என்ன பண்ணுறேன்ட்டு. இது வந்து ஃப்ரேமோட கீழே ஊசியை குத்துறோம். லைட்டாக இப்படி நூலை இப்படி சுற்றலை, ஜஸ்ட் இப்படி ஒரு டேர்ன் தான் பண்ணுறோம். நூலை இப்படி லைட்டாக இப்படி டேர்ன் பண்ணி அந்த ஹூக் வழியாக வெளியே எடுக்கிறோம். மேலே பாருங்கள், எடுக்கும்போது நான் நார்மலாக எடுக்கலை, அதில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து தான் நான் வெளியே எடுக்கிறேன். நீங்கள் நல்லா ஒத்து கவனிச்சா தெரியும். ஏன்னா அப்படியே இழுத்தீங்கன்னா அது வராது, நூல் அறுந்து போயிடும், கிளாத் டேமேஜ் ஆகிடும். ஸோ ட்விஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வெளியே எடுக்கணும். ஸ்டார்டிங் ட்விஸ்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கை வந்து உங்களுக்கு சாய்க்க வரும். நீங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி கையை ஸ்ட்ரெயிட்டாக பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகிடும்.
சுற்றி கீழே ட்விஸ்ட் பண்ணி வெளியே இந்த நிழலில் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், கீழே கீழ்கையும் மேல் கையும் ஒரே டைம் வேலை செய்யுது. இப்போ நான் வந்து நாட் போடலை, இப்படி எடுத்தேன்னா அப்படியே வந்துடும். ஆரி ஒர்க்கோட ஃபஸ்ட் நாட் எண்ட் நாட் அது வேறு. இது நீங்கள் எடுக்க பழகுனா தான் அந்த நாட் உங்களுக்கு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபாஸ்ட்டாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது நீங்கள் பண்ண 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 ஃபஸ்ட்டு பெரிய பெரிய செயினாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் சின்ன செயின் அந்த மாதிரி 1 இன்ச் 1/2 இன்ச் அப்புறம் அதே மாதிரி கம்மி பண்ணிக்கிட்டே வந்து அப்புறம் சின்ன சின்னதாக போட பழகிக்கோங்க. குத்துறேன், ட்விஸ்ட் பண்ணுறேன், எடுக்கிறேன். இப்போ ஊசியை குத்துறேன், ட்விஸ்ட் பண்ணுறேன், எடுக்கிறேன். இதே மாதிரி எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஃபாஸ்ட்டாக போட வந்துடும். எல்லோரும் இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இப்படி தான் ஸ்டார்டிங் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ. எல்லோரும் எப்போவும் சந்தோஷமாக இருப்போம்.